ஆனா எனக்கு கொடுப்பினைங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிரன் சார்ந்த விஷயம். சுக்கிரனுங்கிறது எப்பொழுதுமே ஆசைப்படுதுன்னு சொல்ற. சுக்கிரன்ங்கிறது பணம், பர்னிச்சர், அழகு சாதன பொருட்கள், வாகனம் சம்பந்தப்பட்டது. இந்த மூணு விஷயத்தையும் என் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஆர்வப்படுத்துச்சு. ரெண்டாம் வீட்டுல சுக்கிரன் உட்கார்ந்து பூர நட்சத்திரம் நல்லா பாருங்க. பூர நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டுல உட்கார்ந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய சனி, பூரத்துக்கு அடுத்து வர சனி அனுசம் 11, அதுக்கு அடுத்து வர்ற குரு பாருங்க இங்க பூரட்டாதி நட்சத்திரம் 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளுது. 9ஆம் வீட்டுக்கு வீடே இருக்கு எனக்கு. 9ஆம் வீட்டுல வீடே இருந்து குரு ரொம்ப டாப்பா இருக்காரு. அதனாலதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் என்னால சொல்லிக் கொடுக்க முடியுது அப்படிங்கறது. அப்பத்தான் ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஆக நம்ம பார்க்கக்கூடிய முறையில தப்பு இருக்கு, தவறாக வழி நடத்திட்டு இருக்கோம். அப்ப நம்ம வந்து எப்படி பார்க்கணும்? இந்த ரெண்டாம் வீட்டை பொறுத்தவரை 9ஆம் பாவம் தான் வேலை செய்யும். அதுலயும் குருவுடைய நட்சத்திரமாகிய பூரட்டாதி. பூரட்டாதின்னு வரும்பொழுது என்ன சொல்றோம்? ஆண் சிங்கம். ஆண் சிங்கம் மட்டும் இல்ல, தேமாங்கிறோம், குபேரன்கிறோம். அப்ப தேமாங்கிற பொழுது உங்களுக்கே தெரியும், மாம்பழம் சொல்றோம். இனிப்பாக சுவையாக பேசக்கூடிய இயக்கக்கூடிய பிளானட் யாரு? சுக்கிரனுடைய பிளானட். சுக்கிரனுடைய பிளானட்ங்கிற பொழுது என்ன சொல்லுவோம்? அழகாக. சனிங்கிற பிளானட் அனுச நட்சத்திரம், பாரம்பரிய சம்பந்தப்பட்ட பழமையான விஷயங்களை எடுத்து சொல்ல முடியும். குருல 9ஆம் பாவம் ஆண் சிங்கம், பூரட்டாதி நட்சத்திரத்துடைய ஆண் சிங்கம் போல என்னால பேச முடியுது இந்த ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும். அப்புறம் தான் தெளிவு பிறந்துச்சு. ஆஹா, இங்க 3 வேலை செய்யாது, 12 வேலை செய்யாது. அப்ப ரெண்டாம் வீட்டை பொறுத்தவரை அதுதான் சொல்றோம். எப்பொழுதுமே யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடா சொன்னதுக்கு, கருடா கேட்டதுக்கு, பாம்பு சொன்னதுக்கு என்ன சொன்னா? யாரும் இருக்கும் இடத்துல இருந்தா சொன்னது கருடன் சொன்னது. பாம்பு கடலை சிவன் கழுத்துல இருந்து பாம்பு கடனை பார்த்து கேட்கும் பொழுது கருடா சௌக்கியமான்னு கேட்கும் பொழுது கருடன் திரும்பி சொன்னது, யாரும் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்ட்டு. அப்ப ஜாதகத்தை பொறுத்தளவுல எந்த இடத்துல எந்த பிளானட் எந்த நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு அதன் ரீதியாகத்தான் உங்களுடைய விதி தீர்மானிக்கப்படுது என்றால் அந்த விதி தொடர்பு கொள்ளக்கூடிய பாவங்களை மாற்ற முடியுமானா 100% மாற்ற முடியும். 100% மாற்ற முடியும். எந்தெந்த பாவங்களுக்கு மாற்றலாம், எந்தெந்த பாவங்களுக்கு மாற்ற முடியாது, அது தெரியணும் முதல்ல. 12 பாவங்கள் தான். இந்த 12 பாவங்களுமே நன்மையையும் கொடுக்கும், தீமையையும் கொடுக்கும், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்தவாறு. 2ஆம் பாவம் பணம் என்கிற விஷயத்துக்கு நன்மையாக இருந்தால், 4ஆம் பாவம் பொருளாதார ரீதியாக நன்மையாக இருந்தால், கேள்விகள் மாறுபடும் பொழுது ஒருவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது என்பது 7ஆம் பாவம். தன்னை போல பிறரையும் நினைப்பது என்பது 7ஆம் பாவம். பிறரோடு சேர்ந்து வாழ்வது என்பது 7ஆம் பாவம். அந்த பாவத்திற்கு 2ஆம் பாவம் என்பது ஒத்து வராது. தான் குடும்பம் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி போறது 2ஆம் பாவம். அதே போல 4ஆம் பாவம் என்பது சிக்கனம், ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை, கஞ்சத்தனம், சேர்த்து வைத்தல், சொத்து, உண்மை, நேர்மையான விஷயங்கள் இருந்தா கூட அந்த 4ஆம் பாவம்ங்கிறது எதற்கு எதிர்மறையாக செயல்படும்? 9ஆம் பாவம் ஆகிய தர்மம், தர்ம சிந்தனைகள், உலகளாவிய சிந்தனைகள், பெரிய பெரிய விஷயங்களோட தொடர்பு கொள்ளுதல், ஆன்மீக சிந்தனைகள், தார்மீக தார்மீகமாக தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வந்து அமைத்துக் கொள்ளுதல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் இருக்கு. அப்ப 4ஆம் பாவத்தை பொறுத்தவரை கேள்விகள் 9ஆம் பாவமாக இருந்தால் 4ஆம் பாவம் என்பது ஒத்து வராது. அப்ப எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தின் ரீதியாக கேள்விகள் கேட்கும் பொழுது கேள்விகளுக்கு தகுந்தவாறு பாவங்களை மாத்த தெரியணும். அதனாலதான் பேர் என்ன வச்சிருக்காங்க? பாவம்னு வச்சிருக்காங்க. பாவம் ஏன் வச்சிருக்காங்க? நடிக்க தெரிய வேண்டும். உங்க ஜாதகத்துல உங்களுக்கு எந்த பாவங்கள் வருதோ அந்த பாவத்தின் ரீதியாக இயல்பாக நடிப்பு இருக்கும். அந்த இயல்பாக இருக்கக்கூடிய நடிப்பை கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நாம் ஏன் இப்படி மாறக்கூடாது அப்படிங்கிற படிக்கிறத தான் ஜோதிடம். அப்ப ஜோதிடத்தை பொறுத்தவரை அதுலயே வந்துருச்சு. ஜோதி இடம் எனக்கு வந்து இருளான பகுதிகளை வெளிச்சம் என்கிற ஜோதியை கொண்டு வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து நடத்தி கொள்ள வேண்டும். அதனாலதான் அதுக்கு பேரு ஜோதிடம்னு வந்துச்சு. அதற்கடுத்து என்ன வந்துச்சு? ஜாதகம்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. ஜாதகம் வரக்கூடிய கடினமான சூழ்நிலையில் வரக்கூடிய ஒரு நபர், அவர் மட்டும்தான் நம்மகிட்ட வருவார். 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் யாரெல்லாம் தொடர்பு கொள்றாங்களோ அவங்கதான் ஏதாவது ஒரு வழி பிறக்காதான்னு சொல்லிட்டு நம்ம என்ன வருவாங்க? நம்ம ஜாதகம் பார்க்க வருவாங்க. அந்த ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம அவர்களுக்கு சாதகமான பதிலை கொடுக்கணும். உங்க ஜாதகத்துல இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு சாதாரண ஒயின் ஷாப்ல போய் நீங்க போய் ஒரு கேள்வி கேட்டா கூட அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஒரு சரக்கு கேட்டா அவன் அடுத்த கேள்வி என்ன கேட்பான்? இது இல்லைன்னு சொல்ல மாட்டான், இது இருக்குன்பான், இது இருக்கு அப்படின்பான். அது மாதிரி இல்லைங்கிற வார்த்தை இல்லாம என்ன இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லி பழகுங்க. எப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு, பயப்படாதீங்க,
ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் தன்னுள் மற்ற 9 பகுதியில வச்சிருக்கு. அதை மட்டும் நல்ல மைண்ட்ல வச்சுக்கிறேங்க. 9 பகுதியும் ஒருவருடைய ஜாதகத்துல கஷ்டத்தை நிச்சயமா கொடுக்க, நிச்சயமா கொடுக்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறேன். அப்போ 9 பகுதியில் ஏதாவது ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து கரையேற்ற வைக்கும். அப்படி கரையேற்ற வைக்கலைன்னா அந்த ஆலயங்கள் எதுன்னு கரெக்டா தெரிஞ்சு, எனக்கு பூராட நட்சத்திரம் சார் என்னுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வது நட்சத்திர உபநட்சத்திர ரீதியாக கரூர்ல போய் நான் போய் வசூதீஸ்வரர் கரூரார் கோயில் போய் கும்பிட்டு வந்தா எனக்கு நல்லா இருக்கும். தாராளமா அங்கே போயிட்டு வாங்க. உங்களுடைய 7ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை தூக்கிடும், 12ஆம் பாவத்தை எதுக்கும், நீங்க அங்கே போய் கும்பிடுங்க அப்படிங்கிறத வழிகாட்டுதலையாவது அவர் என்ன செய்வார். அந்த சக்தி கிடைக்கும் போது என்ன செய்யும், அதை எதிர்க்கக்கூடிய தன்மை கிடைக்க ஆரம்பிச்சோம். இதுக்குத்தான் நம்ம என்ன செய்யணும், ஜோதிடம் படிக்க வந்திருக்கோம். அப்ப 12 பாவங்கள்ல அந்த 12 பாவங்கள் நட்சத்திரங்கள் இல்லாம 27 நட்சத்திரங்களும் வேலை செய்யும். இதுதான் இந்த மெத்தடே. அதுக்கடுத்து என்ன சொல்றோம், ஒரு தசை வேலை செய்யும் பொழுது அஸ்வினி என்ன பலன் கொடுக்குதோ அதே மாதிரி மகம் என்ன பலன் கொடுக்குதோ மூலம் என்ன பலன் கொடுக்குதோங்கிறத முதல்ல தெரிஞ்சிருக்கணும். மூன்றுமே வேலை செய்யும். காலச்சக்கரம் என்பது சுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு அஸ்வினி, எனக்கு அஸ்வினி முடிஞ்சிருச்சு. எப்ப முடியுது, 2021 முடிஞ்சிருச்சு. இப்ப 2021 முடிஞ்சதுன்னா என்னுடைய அஸ்வினி பகுதி 54 வயசுல இருந்து 61 வயசு வரையும் கேது திசை ஓடுது. அதுல அஸ்வினி பார்ட்டி எப்ப முடியுது, 54ல இருந்து 55, கிட்டத்தட்ட 4 மாதம் 24 நாள்ல முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து வர்ற சுக்கிரன் வரும்பொழுது அஸ்வினுடைய தன்மை என்னவா மாறுது பாருங்க, இங்க மகமா மாறிடுது. அப்ப மகன்தான் வேலை செய்யும், மகன்தான் வேலை செய்யும். அப்ப மகத்துக்கு அடுத்து உள்ள போகும்போது என்ன செய்யும், மூலமும் கோச்சார ரீதியாக வேலை செய்யும், மூலமும் கோச்சார ரீதியாக வேலை செய்யும். அப்ப 3 நட்சத்திரங்களுடைய பலன் தெரிஞ்சாதான் நீங்க முழுமையாக இந்த அஸ்வினி தசையவே நீங்க கடக்க முடியும். அது நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம். அப்ப நம்ம நன்மையை பத்தி கவலைப்பட போறது இல்லை. தீமைன்னு வரும்போது நம்ம என்ன செய்வோம், ஆஹா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், நேரங்காலம் சரியில்லை, நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அதுக்குத்தான் ஜாதகம் படிக்க வந்திருக்கோம். இப்ப வரக்கூடிய நபர்கள் நம்ம என்ன செய்யறோம், மிரட்டுறோம். எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பிளானட் சனி என்பது பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துல இருக்கும்போது தாமதமாக நகரும். நல்லா தெரிஞ்சுக்கங்கன்னா அது 2.5 வருட காலமாகும் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு. அப்ப சனியை பொறுத்தவரை என்ன ஆகும், ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 8 மாசங்கள்ல இருந்து 9 மாதம் எடுத்துக்கிறோம். அதனுடைய கால அளவு கூட, கால அளவு கூடுறதுனால நம்ம என்ன பண்றோம்னா, பிறப்பு நட்சத்திரத்துல ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி கெட்ட பாவங்களை தொடர்பு கொண்டா. நான் ஏன் ஜென்ரலா கெட்ட பாவங்கள் சொல்றேன்னா, கேள்விகளை பொறுத்து தான் நம்ம வந்து பாவங்களை வந்து சொல்ல தெரியணும். ஒருத்தர் 12ஆம் பாவங்கிறது வெளிநாட்டுல குடியுரிமைக்கு நல்லது, அவருக்கு 12 தான் நல்லது. அதுக்காக அவருக்கு போயிட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்தவாறு தான் நான் பலனை மாத்தணும்னு சொல்லியிருக்கேன். திருமணம் அப்படிங்கிறது 7ஆம் பாவம் நல்லது, வேலைங்கிறதுக்கு 6ஆம் பாவம் நல்லது. ஆனா திருமணத்துக்கு 6ஆம் பாவம் நல்லதான்னு கேட்டா 6ஆம் பாவம் நல்லது இல்லை. அப்ப ஒவ்வொரு விஷயங்களுமே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்தவாறு நம்ம பாவத்தை பார்க்கிறோம் முதல்ல. அப்ப அந்த பாவங்களை பார்க்கும் பொழுது நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, அதன் ரீதியாக நம்ம எப்படி சமாளிக்கலாம், இந்த பிரச்சனைகள் வரும்போது எப்படி டீஆக்டிவேட் பண்ண தெரியும். அதாவது ஒரு ஒரு பாவம் வேலை செய்யுது, எனக்கு 6ஆம் வீட்டுல சதய நட்சத்திரம் 12ஆம் பாவம், முதலீடு இல்லத்தான் அங்கேதான் போட்டிருக்கேன். சதய நட்சத்திரங்கிறது 12ஆம் பாவம்னால மதுரை பகுதியில் நான் வீடு கட்டியிருக்கேன். 12 ஓகே. அப்ப 12 என்பது என்ன செய்ய, நீண்ட கால முதலீடுகள் சொல்றோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஆடி மாசம் நான் ஒரு வீடு கட்டுறேன். ஆடி மாசங்கிறது யாருமே செய்யாத வேலை. நான் ஆடி மாசம் தான் வீடு கட்டி இன்னைக்கு பெரிய லெவல் வீடு கட்டி வச்சிருக்கேன். மார்கழி மாசம் பால் காய்ச்சுறேன். எந்த நாளா இருந்தாலுமே நல்ல நாடு தான். நீங்க அன்றாட போய் கோச்சார டிவியில போய் உட்காந்து பாக்குறீங்க, எவ்வளவு 1 மணி நேரத்துக்கான ராசிய 1/4 மணி நேரத்துக்கான நட்சத்திர பலனை சொல்றத பாக்குறோம். இயற்கை என்பது ஒரு பொருள் போல இன்னொரு பொருளை படைக்காது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அது முருங்கை மர இலையா இருக்கட்டும், முருங்கை கீரையா இருக்கட்டும், சரி முருங்கை காயா இருக்கட்டும், மாமர இலையா இருக்கட்டும், மாங்காயா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், தென்னை கீற்றா இருக்கட்டும், அது நிறையாலோ எடையாலோ உருவத்தாலோ ஏதோ ரூபத்துல வந்து இயற்கை என்பது ஒரு பொருள் போல இன்னொரு பொருளை படைக்காது. அப்ப உலகத்துல உங்க ஜாதகம் மாதிரி உலகத்துல யாருக்குமே இருக்காதுன்னு சொல்றேன். அப்புறம் பொதுவா வச்சுக்கிட்டு எனக்கு வந்து சார் அப்படியே பழகிட்டேன் சார், இந்த கட்டத்தை பார்த்தே பழகிட்டேன் சார். இந்த சனிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒருத்தருடைய ஜாதகத்துல 2.5 வருஷம் மாறாது. இந்த சனி இங்க இருக்குன்னு வச்சுக்கணும், 2.5 வருஷம் மாறாது. நான் பிறக்கிற காலத்துல சனி இங்க இருக்குன்னு வச்சுக்கணுங்க. தினசரி லக்னம் 2 மணி நேரத்துக்கு லக்னம் என்ன செய்யும், தினசரி 2 மணி நேரம் லக்னத்துல எனக்கு மிதுன லக்னம் கண்டிப்பா வரும், மிதுன லக்னம் இருக்கும். அப்ப மிதுன லக்னம் இருக்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க சார், நீங்க என்ன சார் லக்னத்திலேயே குரு இருக்கு சார், நீங்க எப்படி சார் ஜோதிடர் வராம போச்சு, எப்படி சார் போக முடியும்னு பாத்தீங்கன்னா, உள்ள போய் பார்த்தா இங்க பள்ளி இழிச்சிடும். காரணம் என்ன, லக்ன புள்ளி எனக்கு 13 டிகிரி 39 விழுந்திருக்கு, குரு வந்து 12ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு 8.17லயே அந்த 12ஆம் பாவத்துக்குள்ளேயே வந்துருச்சு, 12ஆம் பாவத்துக்குள்ளேயே குரு உட்காந்துருக்கு. அப்ப இப்படி பார்க்கல என்ன சொல்றோம், நான் வந்து ஜோசியர் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, சார் லக்னத்திலேயே குரு இருக்குல்ல சார்,
அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு ட்ரபிள் வராது? சரி, லக்னத்துல குரு இருக்கு, ஓகே. எந்த குரு இருக்காரு? அதுக்கு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? விசாக குருவா, புனர்பூசமா, பூரட்டாதியா, மூணுமா கெட்டு போயிடும். அப்ப கேள்விகள் நம்ம சொல்லும் பொழுது என்ன செய்யறோம்? சனியை பொறுத்தளவுல தினசரி லக்னம் 2 மணி நேரத்துக்கு 1 மாசத்துக்கு இந்த சனி இங்கதான் இருப்பார். சந்திரன் வேணா மாறுபடும். அப்ப அந்த சனியை பொறுத்தளவு நம்ம என்ன சொல்றோம்? ஏழரை சனி, கண்ட சனி, பொங்கு சனி, பாத சனி, விரைய சனி, அஷ்டமத்து சனின்னு சொல்லி சனியை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? நான் யாரையும் குறையா சொல்லல சார், திரும்ப சொல்றேன். ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கை, அவர் வரும்பொழுது பாத்தீங்கன்னா, சார் பிள்ளைக்கு கல்யாணமே நடக்கல சார், பிள்ளைக்கு வேலையே கிடைக்கல சார், எனக்கு பெரிய கடன் ஆகி போச்சு சார், ஒரு தொழில ஆரம்பிச்சு சார் நஷ்டமாயி போச்சு சார், இப்படி பல கேள்விகள்ல வருவாங்க. வெளிநாடு போனோம் சார், உள்ள தூக்கி ஜெயில போட்டாங்க சார், வெளிநாடு போய் சார் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சார், நிறைய கொஸ்டின்ஸோட தான் ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்மகிட்ட வர்றாங்க. ஏன்னா ஜோதிடர்களே எல்லாருமே கடவுளா பாக்குறாங்க. நம்மகிட்ட வரும்போதே சாமின்னு தான் சொல்றாங்க. நீங்களே நம்ம என்கிட்ட பேசும்போது நான் அண்ணன் சார் சார்ன்னு சொல்லுவேன், நீங்க சாமிங்கிறீங்க. காரணம் என்ன? அப்படி ஒரு வழக்கு மொழி வந்துருச்சு. குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு பேரு இருளை அகற்றுபவர். இருளை எப்படி அகற்றுறது? நீங்க யாருமே எனக்கு வரல படிக்கிறதுக்கு, இப்ப நான் இப்ப கூப்பிட்டேன், ஒரு 50 பேருக்கு மேல வந்திருக்கீங்க, யாருமே வரலாம நான் போய் இருளை எப்படி அகற்றுறது சொல்லுங்க? அப்ப நான் என்னுடைய மாணவர்களை நான் என்ன செய்வேன்? என்னுடைய மாணவர்களும் எனக்கு வழிகாட்டி. என்னுடைய மாணவர்கள் இல்லாம நான் எப்படி என்னுடைய திறமையை வளர்த்துக்கிற முடியும்? என்னுடைய இண்டிவிஜுவலுடைய திறமை எப்போ வளர்த்துக்கிற முடியும்? என்னுடைய மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்தவாறு அவர்களை சிந்திக்கக்கூடிய திறனை எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நானும் சிந்திக்கணும். அப்பதான் நான் அவர்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும். அப்ப அதுதான் என்னை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களாக மெருகேற்றுச்சு. அடிபட்டதா இருக்கட்டும், ஜெயிச்சதா இருக்கட்டும், இந்த புத்தி இந்த நட்சத்திர ரீதியாக வரும்பொழுது எப்படி செயல்படுது, எப்ப கஷ்டத்தை கொடுக்குது, எந்த டைம்ல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், எந்த டயத்துல போனை ஆஃப் பண்ணி போடலாம், எந்த டயத்துல ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகலாம், எந்த டயத்துல வீடு மாறலாம், எந்த டயத்துல இடம் கட்டலாம், எந்த டயத்துல சந்தோஷமா இருக்கலாம், எந்த டயத்துல வாகனம் வாங்கலாம். அப்ப கேள்விகள் எது வந்தாலும் சரி, அதற்கு தகுந்தவாறு நீங்க தயாரா இருக்கணும். ஆனா மிரட்டி உங்களுக்கு 7 நடக்குது, 2 வருஷம் ஆகும். இப்ப நீங்க பாக்கணும் அன்னைக்கு ஒருத்தர், அது நகைச்சுவையா இருந்தாலும் பரவாயில்ல, அனுப்புற நம்பர் தவறா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சனி பயிற்சியை பொறுத்தளவு இன்னைக்கு காலையில 9ல இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்க அந்த வலது முனையில நாசியில காற்று இது பண்ணா அந்த சனி பயிற்சி தாக்கம் இருக்காது. இது எப்படி தெரியுமா இருந்தது எனக்கு? ஒரு டயத்துல பார்த்துருப்பீங்க, பெட்டுக்கு கீழே குட்டே வச்சிருந்தா அன்னைக்கு நாள் பூரா நல்லா இருக்கும்னு நம்ம பார்த்தோம், யூடியூப்ல பார்த்தோம். இயற்கை என்பது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. பெயர் மாத்துவதாலோ, ஏன்னா நியூமராலஜிங்கிறது ஆங்கிலத்துக்கானது, தமிழுக்கு இல்ல. நீங்கள் நிறமாக சட்டையை போடுறதுனாலயோ மாறாது. இயற்கை என்பது பிரபஞ்சம் 100% வேலை செய்யும். அதற்காகத்தான் ஆலயங்களை பாத்தீங்கன்னா முன்னோர்கள் ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் திருப்பதி ஏழுமலையான் போய் குவிகிறோம். அஸ்த நட்சத்திரம் அங்கே அங்கே போறவங்களும் மரணம் அடைஞ்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு 6 பேர் 7 பேர் மரணம் அடைஞ்சாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது போயிட்டு திரும்பும்போது என்ன செய்யறாங்க? மரணம் அடைகிறாங்க. பாக்குறோம், ஐயப்பன் கோயில் போயிட்டு வரும்போது விபத்துல மரணம் அடைகிறாங்க. அவருக்கு உத்திர நட்சத்திரம் வீக்கா இருந்திருக்கு, தேவையில்லாம போய் நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கிட்டு வர்றாருன்னு அர்த்தம். அஸ்த நட்சத்திரம் வீக்கா இருக்கிறவங்க போய் அங்கே போயிட்டு எங்க திருப்பதியில போய் நெகட்டிவ் எனர்ஜியை வாங்கிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஆலயங்களுக்குமே தல விருட்சம், அந்த தல விருட்சத்தினுடைய தன்மைக்கு தான் இணைஞ்சிருக்காங்க. முன்னாடி இப்ப திருவாவூடுதுறை போறோம், ஆலமரம் அரச மரம் இங்க தல விருட்சமா வச்சிருக்காங்க. திருமூலர் கிட்டத்தட்ட 3000 வருடங்கள் வாழ்ந்ததா சொல்றோம். 3000 வருடங்களுக்கு மேல நிறைய கவிதைகள் எழுதுறதா சொல்லியிருக்கோம். அப்ப அந்த இடத்துக்கு எதுக்கு போகணும்? பூச நட்சத்திரம் என்னுடைய ஜாதகத்துல எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது, அதன் ரீதியாக அங்கே போய் கேட்டா தான் அந்த பலன் எனக்கு கிடைக்கும். அதை போட்டுட்டு நம்ம இல்லாம குரியர் ஆபீஸ்ல போய் 2 இட்லி கேட்ட முடியாது. அவர் இப்ப கீழே ஹோட்டல் இருக்குங்க, உடுப்பி ஹோட்டல் இருக்கு, அங்கே போய் கேளுங்க. உடுப்பி ஹோட்டல்ல போய் குரியர் புக் பண்ணணும்னு கேட்க முடியாது. மேல இருக்கு சார், அங்கே போங்கன்றாங்க. சரி, சரியான நேரத்துல போகணுமா ஆலயங்களுக்கு? நிச்சயமா போகணும். நீங்க தானே சொன்னீங்க பரணி நட்சத்திரம் சார், பரணி நட்சத்திரம் எனக்கு பிறப்பு நட்சத்திரம் சார், நான் போய் பழனி முருகனை கும்பிட்டேன் சார், சுவாமிநாதர் எவரை சுவாமி முருகையை கும்பிட்டேன் சார்னா பரணி நட்சத்திரம் என்ன கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். பிறப்பு நட்சத்திரம் இல்ல, 27 நட்சத்திரங்களை உங்களுக்கு எந்த பலனை கொடுக்குது, எந்த பாவத்தை தொடரும். சரி ரைட், எந்த நேரத்துல போறது? எந்த நேரத்துல போறது? ஒரு ஒரு விஷயத்துக்கு போறீங்க, காலையில அதிகாலையில போய் பால் டிப்பருக்கு போறீங்க, பால் இறக்கி என்ன செய்யுங்க, பால் ஊத்திட்டு இருப்பாங்க. 9 மணிக்கு பல்ல போனா என்ன சொல்லுவாரு? இல்ல சார் பால் முடிஞ்சு போச்சு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவார், ஈவினிங் வாங்க அப்படின்பார். அது மாதிரிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு நீங்க போகும் பொழுது அந்த இடம் சரியான நேரமா, அந்த ஆலயத்துல போய் நீங்க வேண்டுதல் நேரம் சரியா இருக்கா, சரியான நேரத்துல போய் கேட்டாதான் சரியானது கிடைக்கும். மத்தியானம் போய் ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் 2 இட்லின்னா கொடுக்க மாட்டார், காலையில வாங்க சார்பார். காலையில போய் மீல்ஸ் கேட்டா கொடுக்க மாட்டார், மதியம் 12 மணிக்கு மேல மீல்ஸ்பார். அப்ப இயற்கை என்பது மட்டும் எப்படி நீங்க உங்க நினைச்ச நேரத்துக்கு போனா போதும். நினைச்ச நேரத்துக்கு நான் போய் சாமியை கும்பிடுவேன்னா, பிரபஞ்சம் என்பது சுற்றி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் சொல்றீங்க, இப்ப செவ்வாய் ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க?
புதன்கிழமைன்னு சொல்றோம். புதன்கிழமை ஆதிக்கம் எப்படி சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமையும் சொல்றோம். அப்ப கிழமைகளை பொறுத்தவரை என்ன சொல்றோம்? கிரகங்களை பொறுத்தளவுல 7 கிரகங்களுக்கு என்ன செய்யறோம்? 7 நாட்களை வச்சிருக்கோம். 2 கிரகங்கள் என்ன சொல்றோம்? வீடு இல்லாதது சொல்றோம். சூரியனும் சந்திரனும் நீள்வட்ட பாதையில கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளிவட்டம் அப்படிங்கிறோம். சரிங்களா? அப்ப ராகு கேது இல்லாம 7 நாட்களுக்கு 7 கிரகங்களை கொடுத்திருக்காங்க. சூரியனாகிய வெப்பத்தை தணிக்கக்கூடியது சனிதான். அதனால சனிங்கிறது பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான கிரகம். அன்னைக்கு நீங்க நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா சரி, சூரியனுக்கு எதிர்மறையாக அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? சனிக்கு உண்டுன்னு சனிக்கிழமை சனி நீராடுன்னு இருக்காங்க. அப்ப ஏன் சனிக்கிழமை அந்த கிழமையை கொடுத்திருக்காங்க? நீங்க அதுல இருந்து உள்ள போய் நம்ம என்ன சொல்றோம்? பிரபஞ்சத்தை பாருங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்க. அந்த நட்சத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய 9 பிரிவை பாருங்க. அப்ப நம்ம எதுவுமே தெரியாம என்ன பண்றோம்? பேசிக்கா சனி ஒண்ணு கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன செய்யலாம்? குரு வந்தா நன்மையை கொடுக்கும். நன்மையை கொடுத்துருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 12 வருடங்கள்ல உலகமே சுவிச்சமாயிருக்கும். லாஜிக்கா இல்லையா? குரு வந்தா நன்மையை கொடுப்பாருன்னு சொல்றோம். குருங்கிறது அறிவியல் பூர்வமாக நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. உடல்ல இருக்கக்கூடிய சின்ன செல் வந்து ஆணுடைய விந்துல இருந்து வெளிப்படக்கூடிய உயிரணு. ஆண்ல இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய பெரிய செல் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணினுடைய சினை முட்டை. அப்ப அந்த சினை முட்டையா இருக்கட்டும், பெண்ணினுடைய கற்பப்பையா இருக்கட்டும், ஒரு குழந்தை உருவாகுவதற்கான காரணமா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரு தான். ஜூபிட்டர் பிளானட் தான். அது ஏன்னா அறிவியல் பூர்வமாக ஒரு உயிர் உருவாகுவதற்கு எப்படி சூரியன் காரணமா இருக்கோ, அந்த உயிர் உருவான பின்னாடி இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது குருவுக்கு மட்டும்தான் உண்டு. காரணம் என்னன்னா, எப்படி வந்து சூரியன் ஒரு வளிமண்டலமா சொல்றோமோ அதே மாதிரி குருவும் பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு வளிமண்டலமா இருந்ததுதான் அது. அந்த மாதிரி குருவுக்கு ஒரு சக்தி உண்டு. அப்ப குருவுக்கு ஒரு சக்தி இருக்கிறதுனால குருவை நீங்க என்ன சொல்றீங்க? திருமணம் பார்க்கும்போது என்ன சொல்றான்? குரு பார்வை வந்துருச்சா? அப்ப ஏன் அந்த வார்த்தையை சொல்றான்? யாழ நோக்கம் வந்துருச்சா? சொல்றமா சொல்லலையா? எதற்காக சொல்றான்? ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு தாம்பத்தியம் நடக்கணும். இப்ப தாம்பத்தியங்கிறது மாங்கலியமான மங்களகரமான விஷயம். அது ஒரு மாங்கலியம், திருமணம் மாங்கலியம், ஒரு ஆணும் பெண்ணும் மாங்கலியம் புரிந்து மறுபடி இணையும் பொழுது குரு உருவாவதற்கு நல்ல நேரம் இருக்கா? குழந்தை உருவாவதற்கு நல்ல நேரம் இருக்கா? தாம்பத்தியம் கொள்ளும் பொழுதுங்கிற கத்தை என்ன சொல்றாங்க? யாழ நோக்கம் பாருங்க, குரு பார்வை பாருங்க எல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த குருவை பொறுத்தவரை மெயினா அதுக்கு சொல்றோம். குழந்தை பாக்கியத்துக்கு மெயினா என்ன சொல்றோம்? குரு. அரச மரத்தை சுத்தி வந்தா, நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அரச மரத்தை சுத்தி வந்தா குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகம். அப்ப ஏன் அரச மரத்திலிருந்து வெளியேறக்கூடிய அந்த மீத்தேனுங்கிற வாயு வந்து கற்பப்பை பலப்படுறதுக்கு நல்லது. அரச மரத்தை சும்மா சுத்தினா சுத்துவீங்களா? அப்ப அங்க ஒரு விநாயகரை வச்சாங்க. அரச மரத்து விநாயகருக்கு தண்ணி ஊத்தி சுத்திட்டு வா. அரசனை நம்பினா புருஷனையே நம்ப தேவையில்லை. புருஷனுடைய அந்த விந்தணுக்களை வந்து, அந்த உயிரணுக்களை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி பெண்ணுடைய சினைமுட்டைக்கு இல்லைன்னா, அரச மரத்தை சுற்றி வரும் பொழுது அந்த வீரிய சக்தி, அந்த சினைமுட்டையினுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா பலப்படும். பலப்படும் போது பாத்தீங்கன்னா குழந்தை உருவாகுங்கிற கருத்தை என்ன வச்சிருக்காங்க? அந்த காலத்துல அரச மரத்தை சுற்றி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன படிக்கிறோம்? குருவும் சனியும் ஆகாதுன்னு படிக்கிறோம். அப்ப அரச மரத்துக்கு நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்துக்கு தலைவரிச்சமா அரச மரத்தை கொடுத்திருக்காங்க? பூச நட்சத்திரத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பூச நட்சத்திரத்துடைய மிருகம் என்ன? ஆணாடு. ஆணாடுடைய சிம்பிள் எங்க இருக்கு? காலச்சக்கரத்துல மேசத்துல இருக்கு. முதல் நட்சத்திரமா ஆணாடை கொடுத்திருக்காங்க. மிருகங்கத்துல பார்க்கையில ஆணாடு மேசத்துல கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல வந்து மிருகமாவே கொடுத்திருக்காங்க ஆணாடு. தலையில எப்போதுமே பாத்தீங்கன்னா பவர் உள்ளது ஆணாடு. ஆட்டுக்கு எப்போதுமே ஒரு சக்தி உண்டு. அது எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோளாறு இருக்கும். நிறைய சைவம் பிடிக்கிறது வந்திருப்பேன். ஆனா இயற்கையா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கால் முறிஞ்சா ஆட்டுக்கால் சூப் சாப்பிடு. ஏதாவது குடல்ல பிரச்சனை சரி ஆட்டுக்குடல் எடுத்து சாப்பிடு. கல்லீரல்ல பிரச்சனைனா ஆட்டுக்குடல் கல்லீரல் எடுத்து சாப்பிடுங்கிறது இயல்பா உள்ளது. காரணம் என்னன்னா, அந்த ஆடு இயற்கையாகவே பாத்தீங்கன்னா மனிதனுடைய அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய அந்தந்த உறுப்புகளுடைய தன்மை மாறிக்கொண்டிருக்கிறனால அதை சொல்லுவோம். அந்த மரம், அந்த நட்சத்திரத்துக்கு மரத்தை கொண்டு எதை கொடுத்துருக்காங்க? அரச மரத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தையை உருவாகக்கூடிய பலப்படுத்தக்கூடிய தன்மையுடைய இயற்கையாக தன்மையுடைய நட்சத்திரத்தை கொண்டு எங்கே கொடுத்துருக்காங்க? சனியோட நட்சத்திரமாகிய பூசத்தை கொடுத்துருக்கேன். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, பொதுவான பலனை வச்சுக்கிட்டு நீங்க தயவு செய்து சொல்ல வேண்டாம் குருவுக்கும் சனிக்கும் ஆகாது, குரு வந்தா நன்மையை கொடுக்கும். அப்ப குரு வந்தா நன்மையை கொடுக்கும்னா எத்தனை பேருக்கு இப்ப ஒவ்வொரு வீதிகளையும் பாத்தீங்கன்னா எங்கேயாவது எந்த ஊர்லயாவது இந்த செயற்கையா கருத்து